மாணவன் உடைந்து போகிறான் அப்படின்னா, இது ஒரு நாளுக்கான விஷயம் கிடையாதுங்க. அது பல நாட்கள் ஒரு பேசப்படாத வேதனைகள். அதேபோல பல வாரங்களாக அவனை ஒரு தூங்க விடாத ஒரு நிகழ்வு. ஒரு பல மாதங்களாக அவனுடைய வேதனையோட அந்த உச்சம். இந்த மாரி இருக்கும்போது தான் ஒரு மாணவன் என்ன ஆகுன்னா, உடைந்து போகிறான். அப்போ அவன் ரொம்ப மௌனமா இருக்கிறான் அப்படி என்பதற்கு வந்து 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 அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல. இல்லையா? அந்த மௌனமாக இருக்கிறது அவனுக்கு ஒரு எச்சரிக்கை மொழியாக நாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 300 மாணவர்கள், இந்த 300 நம்பர்கள் அந்த டேட்டா ஒவ்வொரு மாதமும் இந்த செல்ஃப் ஹார்ம்க்காக சுய தீங்கு அவர்கள் விளைவித்து, தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அந்த வேதனைகள் இருக்கிறாங்க அப்படின்னா, இது எப்படி இதற்கான காரணங்கள் என்ன? எப்படி ஒரு ஆசிரியரா நம்ம எப்படி அவங்கள நாம வழிநடத்தணும்? பெற்றோர்கள் என்ன செய்யணும்? இது என்னென்ன அறிகுறிகள் என்ன என்பதை பத்தி இந்த இதில நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஒன்ஸ் அகைன் ஐ வெல்கம் டு அவர் சேனல். ப்ளீஸ் கன்டின்யூ அப் டு தி எண்ட். ஏன்னா உங்களுக்கான பதிவுகள் அந்த பொறுப்புணர்ச்சிகள் பின்னாடி இருக்குது. சின்ன ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம். இது ஒரு அரவிந்த்ங்கிற ஒரு மாணவன். அவன் ஒரு கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வருவான். இங்க படிக்கிறதுக்காக கல்லூரி விடுதியில சேர்ந்திருக்கிறான். அவன் பெற்றோர்களுக்கு ஒரே பெருமை. ஏன்னா முதல் தலைமுறையா அந்த மாணவன் தான் கல்லூரி வரைக்கும் வந்திருக்கிறான். வேண்டி விடுதியில ஒரு நல்ல கல்லூரியில அவனுக்கு அந்த படிப்பதற்கான வாய்ப்பு அவனுக்கு உறுதிப்படுகிறது. அங்க இருக்கிறான். ஆனா அவனால எல்லா மாணவர்களுடன் சகஜமாக கலந்து உரையாட அவனால முடியல. இது என்ன காரணம்னு அவனே அவனுக்குள்ள பார்க்குறான். இதில பார்க்கும்போது அவனால ஆங்கிலத்தில சரளமாக அவனால பேச முடியல. மற்ற மாணவர்கள் எல்லாமே பேசுறாங்க. ஆசிரியர்கள் உரையாடுறாங்க. ஆனால் இவனால ஆங்கிலத்தில சரியான முறையில பேச முடியல. அப்புறம் இத கவனிக்கிறாரு அங்க இருக்கிற அந்த கல்லூரி பேராசிரியர் ஒருவரு. கவனிச்சுட்டு என்ன கேட்குறாரு பாரு, ஒரு கேள்வி தான் கேட்குறாரு. என்னங்கிறாரு, அந்த மாணவனை பார்த்து அரவிந்த பார்த்து கேட்குறாரு, "இன்று ஏன் அமைதியாக இருக்கிறாய்ன்னு?" கேட்குறாரு. ஒரே வார்த்தை தான். அந்த அரவிந்த பார்த்து, "அரவிந்த், இன்று ஏன் நீ மிகவும் அமைதியாக இருக்கிறாய்?" இந்த ஒரு கேள்வி இந்த அன்பான குரல்ல அந்த ஆசிரியர்களுக்கு கேட்ட அந்த அப்படியே கண்ணீர் பீரிட்டு வருது. இது என்னன்னு அவருக்கே புரியல. அந்த பேராசிரியருக்கும் அவருக்கும் புரியல. அப்புறம் இந்த இனிமையான அந்த குரலோட அவருடைய ஆதரவும், அப்புறம் இந்த ஆரோக்கியமான அந்த உரையாடல், இது அவனுக்கு கிடைக்குது. நல்ல நண்பர்கள் அந்த ஆசிரியரின் உதவியால கிடைக்கிறாங்க. அப்புறம் அவனுக்கு வேண்டிய அந்த மனநல சிகிச்சை அவனுக்கு கிடைக்குது. இது இது தொடர என்ன ஆகுதுன்னா, இவன் மற்ற மாணவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு தன்னம்பிக்கை மிக்க மாணவனாக அவன் திகழ்றான். இப்போ இந்த கதையெல்லாம் பார்க்கும்போது, இந்த அரவிந்த மாத்துனது என்னன்னா, ஒரே ஒரு இந்த கேள்வி. ஒரு அன்பான ஒரு கேள்வி தான் அவனுடைய வாழ்க்கையே மாற்றியத நம்ம இங்க பார்க்குறோம். அதேபோல இது என்ன காரணம்? ஏன் மாணவர்கள் இப்படி உடைஞ்சு போறாங்க? ஒரு சுயத்தீங்கு செய்ற அளவிற்கு ஏன் உடைஞ்சு போறாங்க அப்படின்னா, இதுல ஒரு 7 காரணம் சொல்லலாம் நண்பர்களே. முதலாவது பார்த்தோன்னா தனிமை. ஏன்னா அவன் வீட்ட விட்டு வந்துடுறான். அவ்வளோ காலமா பழகுன அந்த நண்பர்கள விட்டு வெளியில வர்றான். புது இடம், புது மனிதர்கள், புதிய சூழல் எல்லாமே இவன என்ன பண்ணிரும்னா, ஒரு தனிமைப்படுத்தி விடுகிறது. இல்லையா? அதுக்கப்புறம் இந்த மதிப்பெண் கலாச்சாரம். இது ஒன்று இருக்குது சைட்ல வருது. இந்த மதிப்பெண் கலாச்சாரத்தில அவர்கள் நல்ல தகுதி வாய்ந்த கல்லூரியிலே அவர்கள் சேர்ந்த பிற்பாடும் கூட, அனைத்து மாணவர்களும் ஒரு குறிப்பிட்ட அந்த கட் ஆஃப்ல வந்த மாணவர்கள் எல்லாமே, ஒரே வகுப்பிலே, ஒரே பிரிவிலே சேர்ந்த பிறகும், அவர்களுக்குள்ள ஒரு பாகுபாடு. இந்த மதிப்பெண்கள் வைத்து உரையாடல்கள். அப்புறம் ஒப்பீடு. ஒரு கம்பேரிசன் பண்றது. எங்க? குறிப்பா பார்த்தோன்னா, அந்த மாணவர்கள் அவருடைய நண்பர்களுடனோ, இல்ல அவருடைய உறவினர் எல்லாம் பார்க்குறேன்னா,
சோசியல் மீடியாவில் அவனை கம்பேர் பண்ணி விடுறது. குறிப்பாக பார்த்தா இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறது. யாரோ எங்கேயோ வச்சு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஒருத்தனை வந்து வேற ஒரு இடத்துல தூங்க விட பண்ணுது இல்லையா? இதே பெரியவர்களும் நம்ம உணர்ந்திருக்கிறோம் இல்லையா? யார் என்ன ஸ்டேட்டஸ் வச்சாலும் என்ன, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளுடைய ஸ்டாண்ட் பை என்ன, அதில் போகாம எங்கேயோ இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸை பார்த்துட்டு வீட்லேயே சண்டை கூட நடக்கும். கடைசியாக நம்மளும் ஒருங்க மாட்டோம். அன்றைய இரவு வந்து யாரோ ஒருத்தரால அங்கே வீணா போகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து 3வது காரணமா சொல்லலாம். 4வது காரணம் எனக்கு முக்கியமா பார்க்கும்போது, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையில தோல்வி ஏற்பட்டு தான் போகுது. இந்த தோல்வி வந்து நாம ஏற்றுக்கொள்ள முடியாமை. நம்ம இந்த இத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தோல்வி வந்து வாழ்க்கையிலே ஒரு அங்கம் தான். எப்படி வெற்றியோ அதுதான் தோல்வி. அதோட மறுபக்கம் தான் தோல்வி. எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குதோ, அதே போல வெற்றியும் தோல்வியும் வாழ்வின் 2 பக்கங்கள் என்று நாம சரியான முறையிலே நம்ம சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால, இந்த தோல்வி வந்து இந்த மாணவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாம. அப்புறம் அந்த ஒரு விஷயம் தான் தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய, நானே தோல்வி அடைஞ்சேன்னு சொல்லி அந்த மாணவன் உணருது. இப்போ ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது. விளையாட்டிலே அந்த தோல்வி அடையிறாங்க. இப்போ அந்த தோல்வி அடைஞ்சது எது? அந்த விளையாட்டு. ஆனா இந்த மாணவர் என்ன நினைக்கிறாங்க, அந்த தோல்வி வந்து அவர்களே அந்த குறிப்பிட்ட அந்த வீரர்களே தாங்களே தோல்வி அடைந்து நினைக்கிறாங்க. அந்த அந்த தோல்வி அடைந்த விளையாட்டு தான் தவிர, இந்த விளையாட்டையும் இவர்களால் பிரித்து பார்க்க முடியவில்லை. அதேபோல மதிப்பெண்களையும் இவரையும் பிரித்து பார்க்கணும். பிரித்து பார்க்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த பயிற்சி தரவில்லை. ஸோ, இது ஒரு 4வது விஷயமா நம்ம இங்க எடுக்கலாம். 5வது விஷயமா மிக மிக முக்கியமான விஷயம், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமை. இந்த எமோஷனல் ரெகுலேஷன். இது எவ்வளோ ஒரு முக்கியமா நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு கல்லூரிகளாகட்டும், இல்ல பள்ளிகளாகட்டும், பல பாடங்களை நாம போதிக்கிறோம். அறிவியல் கற்றுக் கொடுக்கிறோம். இந்த அறிவியல் உட்பிரிவுகளை நிறையா +2 மேல்நிலைப் பள்ளியிலும், கல்லூரியிலும் இயற்பியல் பாடம் நாம சொல்லி தர்றோம். வேதியியல் சொல்லி தர்றோம். உயிரியல் சொல்லி தர்றோம். இல்லையா? விலங்கியல் சொல்லி தர்றோம். இதுவும் எல்லாமே எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி ஏகப்பட்ட பாடங்கள் நம்ம சொல்லி தர்றோம். தற்பொழுது இப்ப ஏஐ ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட சொல்லி தர்றோம். கோடிங் சொல்லி தர்றோம். ஸோ இந்த மாரி விஷயம் இருந்தும் கூட, அவர்களுக்கு தேவையானது குறிப்பாக இந்த உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்தும் தன்மையில் இருந்தனா, ஹவ் டூ மேனேஜ் ஸ்ட்ரெஸ் இது நம்ம சொல்லிக் குடுக்குறோமா பள்ளியில? ஹவ் டூ மேனேஜ் யுவர் ஆங்கர் இல்லையா? அப்ப ஹவ் டூ மேனேஜ் யுவர் எமோஷன்ஸ். ஸோ இது எல்லாம் நம்ம சரியான நேரத்தில அந்த அடாலசன்ஸ் ஆகட்டும், ப்ரீ அடாலசன்ஸ் ஆகட்டும், இதில போஸ்ட் அடாலசன்ஸ் ஆகட்டும், இதில நம்ம சொல்லிக் கொடுக்காத காரணம், இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, கல்லூரி பருவத்திலேயே அவனுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த காரணங்களால இந்த மாணவர்கள் வந்து இந்த சுய தீங்கு விளைவிப்பதற்கு ஒரு ஏதுவாக நம்ம அமைந்து விடுகிறது பார்க்குறோம். இப்ப அடுத்தது வந்து சரி இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ண ஒரு டீச்சர்ஸோட ரோல் என்ன? ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் என்ன பார்க்கும்போது, அது ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பாடத்தை மட்டுமே அவர் வந்து சொல்லிக் குடுக்குறது இல்லைங்க. அவர் அந்த பாடத்தோட வாழ்க்கையும் அவர் வந்து கற்பித்து தருவார். இல்லையா? இப்போ நம்ம குறிப்பாக மேல்நிலை பள்ளிகள் ஆகட்டும், இல்ல கல்லூரிகள் ஆகட்டும், ஒரு மாணவர் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு அமைதியாகவே இருக்கிறான்னு வச்சுங்களேன், அப்போ அந்த நேரத்துல அவன நம்ம என்ன பண்ணணும்னா, அவன் அருகிலே அமர்ந்து நம்ம கேட்கணும். "தம்பி எப்படி இருக்கிறாய்? எப்படி இருக்கிற?" இந்த ஒரு கேள்வி, இந்த அன்பான ஒரு அக்கறையான ஒரு கேள்வி, அவனுடைய உலகத்தையே மாற்றிவிடும். இல்லையா? இந்த ஒரு கேள்விக்காக தான் அந்த மாணவர்கள் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இது ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் வந்து செய்யக்கூடிய வேலையா நம்ம இங்க பார்க்குறோம். குறிப்பாக கல்லூரிகளில். எப்பொழுது ஒரு மாணவர் வந்து மிக அமைதியாக அவருடைய வழக்கமான நடைமுறைகளிலிருந்து சற்று மாறுபடுவதை அந்த ஆசிரியர் உணர்கிறாரோ, அப்போ அவர் அருகிலே சென்று அமர்ந்து, இந்த ஒரே ஒரு கேள்வி, "எப்படி இருக்கிறாய்? நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? இல்ல என்னால் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமா?" இந்த ஒரு 2 கேள்வி. அவனை வந்து வாழ்க்கையே அவன மாற்றக்கூடிய தருணங்கள அவனுக்கு நம்ம குடுக்கறதுக்கு வாய்ப்பா நாங்க அமையும். சரி இப்ப பெற்றோர்கள் என்ன பண்ணலாம்? பாருங்க. ஏதோ மாணவர்கள் வந்து நல்ல ஒரு கல்லூரியில அவனுக்கு சீட் கிடைச்சிருச்சு. போய் சேர்த்துட்டான். அவருக்கு வேண்டிய பணம் தேவை அந்த ஃபீஸ் கட்டணம் எல்லாமே செலுத்தியாச்சு.
இனி மாதம் மாதம் மெஸ் ஃபீல் மட்டும் கட்டினா போதும், அதிகம் நான் ரெகுலராக கட்டிடுறேன், நல்லா படிச்சுட்டு வர்றாங்கிற இந்த எண்ணத்தை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், தினமும் குறைந்த ஒரு 10 நிமிடமாவது அந்த மாணவனுடன், அந்த தங்களது குழந்தைகளுடன் அவங்க நம்ம பேசணும். குறிப்பாக பெற்றோர்கள். குறைந்தது 10 நிமிடம் நான் சொல்றது. அதற்கு மேலே அந்த விடுதி காப்பாளரோ, இல்ல விடுதியோ, இல்ல விடுதி உரிமையாளர் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா பேசலாம். ஆனா 10 நிமிஷம்ங்கிறது ஒரு கம்பல்சரி நம்ம கட்டாயம் நம்ம வச்சுக்கணும். 2வது பார்த்தோன்னா, அவங்ககிட்ட பேசும்போது இந்த 10 நிமிட உரையாடல்ல அவன மதிப்பெண்கள் பத்தியோ, இல்ல கல்லூரியில் இருக்கின்ற அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விட்டியோ ஒரு 2 நிமிடம் கேட்டுவிட்டு, பிறகு எல்லாமே அவனுடைய மனநிலை பத்தி நாம பேசணும். ஆனா நம்ம இங்க மனநிலை பத்தி பேசுறது இல்ல. சுத்தமா மறந்துறணும். அவனுடைய கல்விய பத்தி நம்ம பேசுறோம். நிச்சயம். ஆனா மனநிலைய பத்தி நாம பேசணும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியா இருக்கிறாயா? உனக்கு வேண்டிய பணத்தை நாங்க அனுப்புறோம். உனக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் நாங்க செய்றோம். ஆனால் மகிழ்ச்சியா இருப்பது உனது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். இல்லையா? ஸோ நீ மகிழ்ச்சியா இருக்கிறாய்ன்றது தினமும் ஒரு 10 நிமிஷம் ஆஸ் எ பேரண்ட் வந்து நம்ம யார் வராங்கன்னா நண்பர்கள். இந்த நண்பர்கள் வந்து அவங்கள் செய்கின்ற அந்த அசைன்மென்ட் ஆகட்டும், இல்ல ரெக்கார்ட் ஆகட்டும், இல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும், இத மட்டும் நாம மற்ற நண்பர்களோட ஷேர் பண்ணாமே, அவர்களுடைய வலிகளையும், வேதனைகளையும் நாம பகிர்ந்து கொள்பவர்களாக, ஷேர் பண்ணவர்களா நம்ம இருக்கணும். ஃபிரெண்ட்ஸ். ஸோ ஆஸ் எ ஃபிரெண்ட் வந்து சும்மா ப்ராஜெக்ட்லயும், அசைன்மென்ட்லயும் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸையும் நம்ம ஷேர் பண்ணாம, அந்த ஒர்க்ல நாம ஷேர் பண்ணாம, அவங்களோட வலியையும், பெயின் அண்ட் கெயின் வந்து நம்ம 2மே ஷேர் பண்ண மாரி இருக்கணும். அப்புறம் பார்த்தேன்னா, நல்ல நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள். ஒரு நண்பரை பார்க்குறீங்க, ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவனுடைய பேச்சு இருந்தாலோ, இல்லை அவனை பத்தி ஒரு தாழ்த்தி, ஒரு இன்ஃபீரியாரிட்டில அந்த மாரி ஒரு பேச்சு வந்தாலோ, இல்லை ஒரு கவலையாக அவனுடைய குரல், தொனி எல்லாமே தெரிய தெரிய வந்தாலோ, உடனடியாக அந்த நண்பர்கள் செய்கின்ற முதல் வேலை, அவனுக்கு ஆறுதல் தந்து தன்னம்பிக்கை ஊட்டுவது. அதே நேரத்திலே அவனுக்கு வேண்டிய உதவிகள், மனநலம் சார்ந்த உதவிகள், அவனுடைய பெற்றோர்களுக்கு வந்து உடனே இந்த தகவலை தெரிவிப்பது. ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு சிறந்த நண்பர்கள் இங்க செய்யும்போது, அங்கேயும் ஒரு நல்ல நண்பர்களை விட நல்ல ஒரு உயிர் அங்கே காக்கப்படும். ஆக இந்த 3 விஷயத்தை பார்த்தோம். முதலாவதாக ஆசிரியர். ஆசிரியர் செய்கின்ற ஒரே கேள்வி, "தம்பி, நீ நன்றாக இருக்கிறாயா? மகிழ்ச்சியாக இருக்கிறாய்?" என்ற ஒரு கேள்வி, ஒரு மாணவனின் மதிப்பெண்கள் மட்டுமல்ல, அவன் மதிப்பையும், அவன் உயிரையும் காக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக அங்கே பார்க்கிறோம். 2வதாக பெற்றோர்கள். பெற்றோர்கள் விடுதியில் இருக்கின்ற குறிப்பாக விடுதியில் இருக்கின்ற மாணவர்களாகட்டும், இல்லை வீட்டில் இருந்து செல்கின்ற டே ஸ்காலர் ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும், அவனிடம் பேசும்போது ஒரு 10 நிமிடம் மதிப்பெண்களையும், கல்வியையும், பாடசாலை மீது கல்லூரி பத்தி பேசாமல், அந்த நேரம் பேசினாலும் அவனுடைய மனநிலையை பற்றி பேசணும். உண்மையாக மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்பதை ஒரு பெற்றோர்கள் வந்து உறுதி செய்யணும். 3வது நண்பர்கள் அவனுடைய வேதனைகளையும், வலிகளையும் தங்களுடைய வேதனை வலிகளாம் எடுத்து தகுந்த பெற்றோர்களிடம் உடனடியாக தெரிவித்து, சம்பந்தப்பட்ட கல்லூரி விடுதியாளராகட்டும், இல்ல கல்லூரி பேராசிரியராகட்டும், இல்ல கல்லூரி முதல்வர்களாகட்டும், இவர்களிடம் அந்த குறிப்பிட்ட மாணவர்களை பத்தி வந்து நம்ம குறிப்பிட்ட நண்பர்களை பத்தி வந்து அவருடைய ஒரு ஒரு அசாதாரணமான நடத்தைன்னு சொல்ல இல்லையா? அந்த நேரத்துல அத பற்றி நம்ம சொல்லணும். ஸோ இந்த 3 விஷயத்துக்கு அப்பாறு ஒரு முக்கியமான ஒரு நம்ம பாயிண்ட்க்கு வர்றோம். அதாவது 7 காரணிகள். எப்படி வந்து இத நாம இந்த செல்ஃப் ஹார்ம்ங்கிற இந்த விஷயத்திலிருந்து மாணவர்களை வந்து நாம வந்து மீட்டெடுக்கலாம்? எப்படி அவர்கள் அங்கிருந்து ஓவர் கம் பண்ணலாம்? எப்படி வெளியில வர்றாங்கன்னு இங்க பார்க்கலாம். இதற்கு முதலாவதாக நம்மளுடைய சொல்கின்ற ஒரு ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாணவரும், இது மாணவருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் கூட பொருந்தக்கூடியதா இருக்குது. அது டெய்லி கிராட்டிட்யூட். இது வந்து மிக மிக முக்கியமானது. இந்த கிராட்டிட்யூட் பயிற்சி செஞ்சவங்க பார்த்தோன்னா, பல பல சோதனைகளை, வேதனைகளை மிக எளிதாக வந்துடுறாங்க. ஏன்னா எல்லாமே குடுக்குறது இந்த யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ் நமக்கு வேதனையும், சோதனையும் குடுக்குது. அந்த வேதனையும், சோதனைகளுக்குமே நாம நன்றி செலுத்தும்போது, அதற்கான வழியும், தீர்வையும் அந்த யூனிவர்ஸே நமக்கு குடுத்துட்டே இருக்கும். ஆனா, நம்ம கிராட்டிட்யூட் இருக்கிறது, அத சொல்லுவாங்க இல்லையா?
ஒரு நன்றியோடு இருப்பவனுக்கு வந்து எல்லாமே வந்து சேரும். நன்றி இல்லாதவனுக்கு இருப்பதையும் என்ன ஆகும்னா, அது வந்து வேற வகையில வந்து ஒரு கேடு அங்கே 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 விளைஞ்சிரும். இல்லையா? ஸோ நன்றியோடு இருப்பதனால் பல நன்மைகள். இப்போ டெய்லி கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் நம்ம செய்யணும். இது மனதிற்கு வந்து எவ்வளோ ஒரு ஆதரவு தருமான விஷயம் வந்து நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. அதற்கு பிறகு அதோட அனுபவத்தை நம்ம உணரலாம். 2வது பார்க்கும்போது, ஒரு 30 நிமிடம் ஒரு பிசிக்கல் ஒரு எக்சர்சைஸ். இது ஒரு வாக்கிங்கா இருக்கலாம். இல்ல வேற ஒரு அடிஷனலா ஒரு ஜிம்முக்கு போறதா இருக்கலாம். இல்ல ஒரு ரன்னிங்கா இருக்கலாம். அத்லெட்டிக்ல போலாம். ஒரு 30 நிமிடம் ஒவ்வொரு நாளும் நம்ம வேண்டிய ஒரு உடல் உழைப்பு, உடல் உடல் பயிற்சி நம்ம குடுக்கும்போது, அங்கேயும் எளிதாக இந்த எண்ணத்திலிருந்து வெளியில வரலாம். 3வது வந்து சரியான தூக்கம். சரியான தூக்கம் எங்கு இல்லையோ, அங்கே நமது மனநிலை நிச்சயமா என்ன ஆகும்னா, ஒரு நம்மளுடைய ஆரோக்கியமான மனநிலை அங்க காண்பது நமக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ தூக்கம்ங்கிறது அதி முக்கியம். அதாவது சரியான தூக்கம். அத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4வது விஷயமா நம்ம இங்க பார்க்கிறது, ஒவ்வொரு நாளுமே நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது, யாரோ ஒருவருடன் அவர்தான் நண்பரா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், இல்ல ஒரு கல்லூரியில இது வெளிநபரா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவரோட இந்த மனம் திறந்து, நல்ல ஓப்பன் மைண்டோட மனம் திறந்து யாரோ ஒருத்தர் கூட கொஞ்ச நேரம் நம்ம பேசுறது. இது மிக சிறந்த ஒரு மருந்து. இல்லையா? ஒரே நண்பர்கள் கூட பேசுறத விட, புது நண்பர்களுடன் நல்ல நல்ல நம்பிக்கையான ஒரு நண்பருடன், இல்ல உறவினருடன் நீங்க வந்து நம்ம என்ன மனம் திறந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம என்ன பண்ணணும்? அத வந்து நம்ம பேசும்போது, நிச்சயமா இந்த செல்ஃப் ஹார்ம்ங்கிற எண்ணத்திலிருந்து நாம வெளியில வந்துரலாம். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்படின்னா, இந்த சோசியல் மீடியா. இப்ப இருக்கிற நம்ம ட்ரெண்ட்ல படிப்பாகட்டும், இல்ல வேலையாகட்டும், இல்ல ஒரு எந்த ஒரு விஷயமானாலும், சோசியல் மீடியாவ நம்ம நெறைய டிபெண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ, அத தவிர்க்க முடியாது. இருந்தாலும், சோசியல் மீடியாவை தேவைப்படும் அளவிற்கு மட்டும் நாம பயன்படுத்திட்டு, மிக அதிக நேரத்திலிருந்து என்ன பண்ணணும், நேரத்தை நம்ம குறைப்பதன் மூலம் இந்த செல்ஃப் ஃபார்ம்ங்கிற விஷயத்திலிருந்து நாம வெளியில வரலாம். இப்போ அத வந்து சோசியல் மீடியாவோட நேரத்தை வந்து நாம பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்வதற்கு இங்க காரணம் இல்லை. ஏன்னா, நெறைய நம்ம சோசியல் மீடியா வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சோசியல் மீடியாவோட நேரத்தை வந்து நம்ம அங்க சரியான முறையில் நம்ம அங்கே குறைத்துக் கொள்வதன் மூலம் வந்து இந்த ஒரு எண்ணத்திலிருந்து வெளியில வரலாம். அவற்றிற்கு மேலாக நமக்கு ஏதோ ஒரு விதத்தில ஒரு அப்நார்மல் ஒரு பிஹேவியரவோ, இல்ல நம்மளது ஒரு சிந்தனையின் ஓட்டமோ, இல்ல எண்ணத்தோட வலிமை வந்து தன்னம்பிக்கையோட அளவு நம்ம குறைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு விதத்தில நம்ம வந்து ஒரு 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 அன்கம்ஃபர்ட்ட நாம உணரும்போது, நிச்சயமா நாம் ஒரு ஆலோசனை பெறுவது மிக மிக சிறப்பு. அது வந்து நண்பர்கள் மூலமா நீங்க நல்ல ஒரு மனநல ஆலோசனை வந்து பெறலாம். இல்ல நம்முடைய ஆசிரியர்கள் மூலமா நீங்க அப்ரோச் பண்ணி அவர்கள் மூலமா பெறலாம். இல்ல நீங்களாகவே ஓன் எஃபர்ட் எடுத்து நீங்களா பண்ணலாம். ஸோ இந்த ஆலோசனைங்கிறது குறிப்பாக இந்த கல்லூரியில் இருக்கின்ற மாணவர்கள் மிகவும் அவசியம். அதே போல வந்து விடுதியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு இது அதை விட ஒரு முக்கியம். எந்த நேரத்திலும் நீங்க அந்த ஒரு ஆசிரியர்களோட நம்பிக்கையான நண்பர்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை வந்து நீங்க நிச்சயமா நீங்க எடுத்துக்கணும். இதுல எந்த விதமான ஒரு ஒரு தயக்கமோ இருக்கிறதுக்கு நம்ம இங்க இடம் தராம நமக்கு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடைசி எண்டுக்கு வந்துட்டோம். உரையாடல பாருங்க. ஒரு மாணவன் கேட்குறாரு அவரோட சார் கிட்ட, அவரோட டீச்சர்ஸ் கேட்குறாரு, "சார், இப்போ எல்லாவற்றையும் நாம ஈஸியா அகற்றிடலாம். ஆனா, இந்த இருட்டை வந்து நாம் எப்படி அகற்றணும்னு?" சொல்லி அவர் கேட்குறாரு. அதற்கு அந்த சார் வந்து கொஞ்சம் சிரிக்கிறார். சிரிச்சபடி என்ன பண்றாரு, கொஞ்சம் போய் வெளிய அப்படி போயிடுறாரு. மாணவனுக்கு ஒரே குழப்பம். என்னடா நான் ஒரு கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லாம நம்ம சார் போயிட்டாருன்னு சொல்லிட்டு. போனவர் என்ன பண்ண ஒரு தீப்பெட்டியோட வர்றாரு. தீப்பெட்டியோட வந்து அவர் மாணவன அழைச்சிட்டு போயி, அந்த இருட்டான அறைக்குள்ள வந்து அந்த மாணவன வந்து கூட்டி போறாரு. அங்க போய் ஒரு அந்த தீக்குச்சிய வந்து பத்த வைக்கிறாரு. பத்த உடனே அந்த இருட்டு போன இடமே தெரியல. அப்போ அந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்றாரு பாருங்க. "அதுல வர சின்ன ஒரு ஒளிதாப்பா. இருட்டை ஆற்றுவதற்கு நீ வந்து மெனக்கெட்டு போராட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு ஒளி, சின்ன ஒரு ஒளிய வந்து நீ வந்து அங்கே எடுத்தனாலேயே, அந்த இருட்டு வந்து போன இடம் தெரியாம காணாம போயிரும்." இப்போ அந்த சிறிய அந்த ஒளி இருக்குது இல்லையா?
அது யார் அப்படின்னா, இப்ப நீங்க பார்த்துட்டு பார்த்தீங்களா? நம்ம வீடியோல பார்த்தீங்களா? அதுதான் நீங்க. அந்த ஒளி தான் நீங்க. அந்த ஒளிய வந்து நம்மளுடைய மாணவர்கள வாழ்க்கையில வந்து நாம குடுக்கும்போது, அந்த மாணவனோட வாழ்க்கையில வந்து அவனுடைய மதிப்பெண்களை வந்து நம்மால மாற்ற முடியாம போகலாம். ஆனா, அவருடைய வாழ்க்கையே இருக்குது இல்லையா? வாழ்க்கைய நம்மால மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு உயிரை வந்து நம்மால காப்பாற்ற முடியும். இல்லையா? இப்போ நீங்க அந்த ஒளியா இருக்க போறீங்க. இப்ப மாணவர்கள் தேவை என்ன அப்டின்னா, அவனுக்கு பல தேவைகள் இருக்கலாம். ஆனா, இதுல குறிப்பா பாருங்க, ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு புத்தகம் தேவை. அதேபோல ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு ஆசிரியர் தேவை. இப்போ ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு நண்பர் தேவை. இது எல்லாவற்றிற்கும் மேலாக அதிமுக்கியமாக ஒவ்வொரு மாணவருக்கும் தனது உண்மையான நிலையை பற்றி விசாரிக்க ஒரு அன்பான மனம் தேவை. இந்த அன்பான, ஆதரவான ஒரு மனம் அந்த மாணவனுக்கு கிடைத்துவிட்டால், அவன் வாழ்க்கையிலும் மனம் வீசும். அந்த மனம் அன்பான, கனிவான, ஆதரவான மனம் இன்று நம்முடையதாக இருக்கட்டும். பல மாணவர்களுடைய வாழ்க்கையிலே மனம் வீசுவதற்கு நமது மனம் ஒரு காரணமாக இருக்கட்டும்.